ஏர்போர்ட் போய் செம்மையா ஜோடி ஜோடி ஜோடி. ஹாப்பி செகண்ட் என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஹேரோ போயிட்டு இருக்கோம். ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் இது. ஸோ அந்த படத்துக்கு ஹரிபாஸ்கரோட படத்தை போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹரிபாஸ்கர் ஃபேன். ஸ்கூல் இல்லை காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஜம்கட்ஸாக பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த ரயான் வேற இருக்கானா, சரி ஓகே மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட என்கேஜ்மெண்ட் செகண்ட் இயர் ஆனிவர்சரி. அதுக்குள்ள பார்த்தா 2 வருஷம் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் மிஸ்ஸோட பையன்றது வீடுக்கும் நீ ஒரு தடவை வந்து ப்ரூவ் பண்ண. நான் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன், மண்டையில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால டக்குன்னு நீ சொன்னோட நான் சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு பெருசாக எதுவும் பிளான் இல்லை. மேபி எதனா கோவிலுக்கு கூப்பிட்டு போக சொல்லுவேன் நினைக்கிறேன். போகலாம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சண்டே தான் வந்திருக்கு. ஃப்ரீ தான், பட் வெளியே போகுமான்னு வந்து எனக்கு டவுட் தான். ஏன்னா கொஞ்சம் வீடியோ ஷூட் எல்லாம் வந்து இருக்கு, அதெல்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் வெளியே டைம் கிடைச்சா போகலான்னு தான் இருக்கும். வந்து ரொம்ப டயர்டான வீக்கெண்ட் எங்களுக்கு. ஆமாம், இந்த வாரம் தான் வந்து நம்ம பெங்களூர்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையா, செம்ம டயர்டு. இன்னைக்கே வந்து நாங்கள் மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் எத்தனை மணிக்கு எழுந்தோம் தெரியுமா? சொல்லுங்க. 1 PM கிட்டத்தட்ட 1 PM இல்லை 12:40 சம்திங் 12:42 கரெக்டான டைம் பார்க்கும்போது 12:42க்கு தான் நாங்கள் வந்து எழுந்தோமே இன்னைக்கு. அந்த அளவுக்கு செம்ம டயர்டு. அண்ட் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஷோ தான் வந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கும் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 1:15 ஆகிடுமா, 1 to 1:15 ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜனவரி 26க்காக ஏர்போர்ட் ஃபுல்லாகவே செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுல் டெக்கரோட ஏர்போர்ட் வந்து பார்க்குறது. ஸோ உங்களுக்காகவும் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன், நீங்களும் வந்து பாருங்கள். நேரில் பார்க்க இன்னுமே நல்லா ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. கேமரா வந்து ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26க்காக லைட் செட்டிங் போட்டுருக்காங்க ட்ரை கலர் ஃப்ளாகில். அந்த வீட்டுலாம் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அப்படி ஃபுல் ஏர்போர்ட்டுமே செம்மையாக ஜொலிக்குது. ஆமாம், எப்பவுமே இந்த ரிப்பப்ளிக் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணுவாங்க. இது ஓப்பன் ஆயிடுச்சு. செகண்ட் ஃப்ளோர். ஆமாம், இப்போவே குளிருது. அதுக்கு தானே ஸ்வெட் ஷர்ட் மாதிரி ஒரு போட்டு வந்தேன். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். நான் படம் ஒன்றும் போடல. என்ன சொன்னேன்? எனக்கு இப்போவே தூக்கம். இந்த நைட்டே 10 PM ஷோன்னு தெளிவாக சொல்லிட்டேன். அப்போவே நீ ப்ரிப்பேர் ஆகிருக்கு. ஒரு 5 வாட்டி கொட்டாய் வந்துச்சு. 6வது வாட்டி கொட்டாய் வந்தால் வாயை மூடிடு. கொட்டாய் அதுக்கப்புறம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் தூக்கம் வரணும்னு நினைக்கிறேன். நீ ஹரிபாஸ்கர் பார்த்தாங்கன்னா வந்து கத்திடுவேன். அதனால வந்து உனக்கு தூக்கெல்லாம் போயிடும். பாப்கார்ன் வேணுமா? உன் காதல் உனக்கு வேணும்னா சொல்லுவேன் தரேன். இப்போ வேண்டாம். we just had breakfast. டின்னர். சாரிப்பா, பசியில் டின்னர் தான் முடிச்சிருக்கு. ஓகேவா? நான் தூங்குறேன். படம் எடுப்புறியா? எப்படி இருந்தாலும் ஒரு 20-25 minutes ஆகும் இப்போத்துலேருந்து படம் போடுறது. ஆமாம், PVR ஆடு போடுவான். எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சாரி, செட் ஆகுமா? ஹாய் மாஸ்டர். டீ மாஸ்டர் மாதிரி பாப்கார்ன் மாஸ்டர். PVR பாப்கார்ன் இஸ் ஆல்வேஸ் பிளிஸ், பட் ரொம்ப கஷ்டம். The next day. ஹாப்பி செகண்ட் என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. Thank you. என்ன சமைக்கிறீங்க? நான் கூட விஷ் பண்றேன். சொல்லு. Engagement anniversary to both of you. May God bless you both. Angel. Many more years of happiness. ஸ்கூல்ல இருந்து இதே விடவே இல்ல. இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும். இன்னைக்கு சண்டே. ஆமா, சண்டே என்ன கிரீன் கலர் எல்லாம் வந்து சிக்கன் எடுப்பாங்க. நீ என்ன கேரட் எடுத்திருக்க? கேரட், கீரை. இதான் இன்னைக்கு என்னோட மெனு. உன்னோட மெனுவா? ஆமா.
அப்ப எனக்கு சைடுல ஏதோ இருக்கு பாருங்க. என்னது இது? சிக்கன் கிரேவி. சிக்கன் அது ரா இருக்கா? சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி செய்யறதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகே. நாம கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருப்போம் எப்பவுமே. ஆமா. எனக்கு நீங்க தானே செஞ்சு தர போறீங்க. நான் கேரட் பொரியல் வேணா செஞ்சு தரேன். ஐயோ கேரட் பொரியல் எனக்கு வேணாம். 2 hours later. ஹாய். ஸோ இன்னைக்கு எங்களோட செகண்ட் இயர் என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. ஸோ ஈவினிங் நாங்கள் ஒரு கோவிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ இந்த கலர் பிளைன் சாரிக்கு இந்த கோல்ட் ப்ளவுஸ் வந்து பேர் பண்ணலான்னு இருக்கேன். நானும் மேட்சிங்காக பேர் பண்ணிக்கிட்டேன். இதே வேலை தான். நான் வந்து சாரி எடுக்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. எடுத்த உடனே வந்து போயிட்டு இந்த கலர் ஷர்ட்டை தூக்கிட்டு வந்துட்டாரு. ஒன்னே ஒன் தான் இருந்துச்சு, கரெக்டாக எடுத்துட்டு வர வந்துட்டேன். ஓகே, கிளம்பிட்டு பார்க்கலாம். எஸ். இந்த கோயிலோட பிக்சர் நான் ஒன்று இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் கொடுக்குறேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ், யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட்ஸ்லாம் வந்து வரும். ஸோ உங்களுக்கு என்னை பற்றியான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எதுனா தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் செகண்ட் டைம் இந்த டெம்பிளை விசிட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் டைமில் வந்து போனீங்கன்னா நல்லா அந்த லைட்ஸ்லாம் போட்டுட்டு அந்த லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் லைட்லாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருக்கும். அந்த ஒரு கோவில் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு லேக்கை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோவில் இருக்கும். ஐ மீன் அந்த குளத்தை சுற்றியே 4-5 கோவில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா சாமியுமே வந்து பார்த்த மாதிரி இருக்கும். அண்ட் வாக்கிங் போகிறதுக்கும் அங்கே நிறைய பேர் வந்து வராங்க. ஸோ பக்கத்துலேயே நெய்பர்ஹுட்டில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து அங்கே வாக்கிங்கும் வந்து போயிட்டுருப்பாங்க ரெகுலரா. இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க. ஆமா, தெரியாதே, அதான் சொல்லுங்க. அரசனி விநாயகர். ஆமா, அந்த அடியில இருக்க விநாயகர். இந்த கோவிலில் வாத்து கூட இருக்கும். ஸோ அங்கே இருக்க குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 வாத்து வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் ஸ்டோரி. ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் இந்த க்ரீம் ஸ்டோரி கடையை தூரத்துலேருந்தே பார்த்துட்ருப்போம். லைக் அந்த ரோடை க்ராஸ் பண்ணும்போது போகிறப்போ வரப்போலாம் பார்த்துட்டே இருப்போம். போகணும்னு பேசிகிட்டு இருப்போம். அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கு மேலே இருக்கும். 1 இயர்க்கு மேலே நாங்கள் பேசிட்டு மட்டும் தான் இருந்தோம், போவே இல்லை. சரி ஓகே, இன்னைக்கு வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போயாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீம் கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கும் நாங்கள் ட்ரீம் கேக் வந்து டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ணோம். நல்லா தான் இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப அந்த சாக்லேட்டி பர்சன் கிடையாது. ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பிடிக்காது. அதுவே காரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவேன் அந்த மாதிரி நான். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நம்ம வாங்கி சாப்பிடலாம், அடிக்கடிலாம் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி ஓவர் ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும் அதில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குனாஃபா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ குனாஃபா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேமஸான டிஷ் க்ரீம் ஸ்டோரியில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வந்துருந்துச்சு. மேலே ஃபுல்லாக சாக்லேட் லேயரிங் மாதிரி பண்ணி அண்ட் அந்த சிரப் கொடுப்பாங்களா அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ட்ரீம் கேக்கை விட குனாஃபா பிடிச்சிருந்துச்சு. ஈவினிங் டைம் அப்படின்றதால டெசர்ட் மட்டும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் எனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அது என்னன்னு பார்த்துடலாமா? ஹாப்பி செகண்ட் இயர் ஆனிவர்சரி போட்டேன். நீ எழுதுன வாழ்த்துங்க. எப்படி ஆயிடுச்சு? அவங்க கேப்சர் வைக்கும். இல்ல என்ன நீ யோசிக்கிற பேரை படிச்சு இது பில்லோட இருக்கு. இந்த கவர் அழகா இருக்கா? எனக்கு இந்த கிஃப்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த 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 பின்னாடி இது இதை விட இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இது அதை பிடிச்சி வச்சுக்கோ. இல்ல இது ஏதோ நகையா தெரியல. அடுத்து கிஃப்ட் பண்றேன். டப்பா வச்சு நான் கிஃப்ட் பண்றேன். என்ன அந்த சிசர்ஸ் வச்சு வைட்டு
நான் சொல்லல இந்த டப்பா வச்சு நான் கண்டுபிடிச்சேன். வெரி வெயிட்டா இருக்கு. அதிகமா இருக்கு. என்னடா 3000 ரூபா போட்டுருங்க. முழு குத்து தான் இந்த ட்ரெஸ்க்கே போட்டுருக்கோம்ல. ஆமா இது மேட்சா நான் இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நல்லா இருக்குடா. என்கிட்ட இந்த மாதிரி இல்லவே இல்லை முத்து. க்ரீம் ஸ்டோரி போயிட்டு அங்கே கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ அப்படியே போயிடலாம். நல்லா நல்லா இருக்கு. செயின் போடு, செயின் போட்டு எடு. சப்போர்ட் விடு. 2 ஹெல்ப்பர் இல்ல இன்னொரு கஸ்கீல இருக்கு போடு மாட்டேன். ஃபர்ஸ்ட்லேயே போட்டுறேன். போதுமா? இருக்கு அப்பதான் சூப்பரா நல்லா இருக்காமா? எக்ஸ்பிரஷனை பாரு. அத்தை எக்ஸ்பிரஷன் கேப்சர் பண்ணணும்டா. இங்க வந்து சொல்லுங்க. இங்க வந்து சொல்லுங்க. அங்க கேமரா தெரியாது. இப்ப நீ சொல்ற மாதிரியே சொல்ற. கையை இப்படி வச்சிட்டு அப்படியே சொல்ற. கை வைங்க. இப்போ சொல்லுங்க அத்தை. இது எப்படி இருக்கு? இந்த சாரிக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. பிளைன் சாரீஸ்னால எடுப்பா அப்படியே நல்லா சூப்பரா இருக்கு இந்த சாரிக்கு. ஆமா கலர் வேற கலரே இப்போ வந்து அது மேட்ச் வேற ஆகுது. அது ப்ளவுஸுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா இருக்குது. இந்த டிசைன் சாரியோட இந்த மாதிரி பேர்ல் வச்சது மாதிரி கிடையாது. எப்படி யோசிச்சு வாங்கியிருக்கேன்.